ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் vlog தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பொங்கல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். கல்ச்சர் ரொம்பவே இன்வால்வ்டாக இருக்கும். பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, முக்கியமாக மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்குங்க. அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரொம்ப பெருமைப்படக்கூடியது அப்படின்னா சிலம்பம். அந்த சிலம்பம் கற்றுக் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க, சிலம்பம் எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சென்னை சின்மயா நகர் விருகம்பாக்கமில் இருக்கிற மைத்ரி கல்ச்சுரல் அசோசியேஷனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த அசோசியேஷனில் தான் சிலம்பம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. நான் போகும்போது பேட்சஸ் பை பேட்சஸாக ரொம்ப பிஸியாக இருந்தாங்க சார். ஸோ சார் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உட்காந்து பேசுகிறேன் மேடம் அப்படின்னு சொன்னதுனால நான் உங்கள் கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல மெய் பயிற்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வார்ம் அப் மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வார்ம் அப் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த சுவடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ப்ரேயர் செஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் அவங்க சிலம்பம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்களும் பாருங்கள். நிறைய ஏஜ் குரூப்ஸ் இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஈக்குவலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே சார் சொல்ல சொல்ல குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஜூனியர் சார்ஸும் இருந்தாங்க. அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அடிக்கடி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நிறைய பிரேக் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் மூவ் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமாக ரசிக்கக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது அழகான தமிழ்லேயே இருந்ததுங்க. மெய்ப்பயிற்சியும் சுவடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிலம்பம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உறுதிமொழி சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கிறாங்க. தாயை வணங்குகிறேன், தந்தையை வணங்குகிறேன், ஆசானை வணங்குகிறேன், இறைவனை வணங்குகிறேன். அவர்களை வணங்கி கற்றுக்கொள்ளும் முதல் ஆயுதம் சிலம்பாட்டத்தை எவ்வித காரணத்திற்காகவும் தவறாக பயன்படுத்த மாட்டேன். ஆசான் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். நம் பாரம்பரிய கலையாகிய சிலம்பக்கலையை கற்பேன், காப்பேன், கற்பிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அந்த மேல்வா கருத்து கையை முன்னாடி வச்சு பேராசான் வணக்கம். நெடுங்கம்பு ஏழு வச்சு போர் சிலம்பம்
நேரம் போனதே தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்க ஆசையாகவும் இருந்தது. ஒரு ஸ்ட்ரோக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த பக்கம் சீனியர்ஸ் வந்து ஹெவி மூமெண்ட்ஸ் போட இந்த பக்கம் குட்டி குட்டி பசங்க வந்து ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சார் வந்து 2 பேட்சஸுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் வரும்போது அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேயாவது தப்பு போனாலுமே வந்து அவங்கள நிறுத்திட்டு அப்படி இல்லை இப்படி அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து சீனியர்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலம்பம் ஆர் சிலம்பாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்பன் பேஸ்ட் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட். அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிலம்பாட்டத்தில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய பிரெத் வந்து கண்ட்ரோல் படுத்தக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். மெமரி பவருக்கு வந்து ரொம்ப நல்லது. இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸஸ் கேலரிஸ் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து கேலரியை வந்து லூஸ் பண்ணலாம். அண்ட் கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு வந்து சார் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் த பெஸ்ட் பார்ட் நான் ஒப்சர்வ் பண்ணது என்னென்னா, சார் வந்து செய்யும்போது, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட் செய்யும்போது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே செஞ்சார். இந்த இடத்துல காலை தூக்கணும், இங்கே வந்து மேலே சுற்றணும், அடுத்தது வந்து கையை இப்படி தூக்கிட்டு போகணும், இந்த பக்கம் லெஃப்ட் 12 பண்ணணும், ரைட் 12 பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே செய்யும்போது குழந்தைங்களால் ஈஸியாக கிராஸ் பண்ண முடிஞ்சுது. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், 2 பக்கமே வந்து ஈக்குவல் பேலன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து ஜூனியர் கோச்சஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து நடந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே செஞ்சாங்க. ஸோ இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 கையிலையும் சிலம்பம் வச்சுக்கிட்டு எப்படி சுற்றுறாங்க பார்த்தீங்களா? ஸோ மைண்டுக்கும் பாடிக்கும் இருக்கிற கோஆர்டினேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நல்ல தெளிவாக தெரியுது பாருங்கள். நினைக்கிறீங்க இறங்கு இறங்கு. ஹலோ, ஹாய். உங்கள் பேர் என்ன? கிரஹதா. கிரஹதா. எத்தனை வருஷமாக வந்து இந்த சிலம்பம் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க? 1 year. 1 year-ஆ? நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க 1 year-க்கு? செகண்ட் லெவல் போயிட்டுருக்கேன். ஓகே. ஸோ 1 year-க்கு ஒரு லெவல் கம்ப்ளீட் ஆகுமா? ஓகே. எத்தனை நாள், தட் இஸ் வீக்லி வந்து எத்தனை கிளாஸஸ் இருக்கு? 3 days. ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போ சிலம்பம் கற்றுக்கிறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? தெரில, ஆனால் பட் ஐ கேன் ஃபீல் மை ஹேண்ட்ஸ் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ். யூ ஆர் வெரி ஆக்டிவ். முன்னை விட இப்போ இன்னும் ஆக்டிவாக இருக்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்க. ஸோ சிலம்பம் கற்றுக்கிறது ரொம்ப குட். ஸோ தம்ஸ் அப் டு சிலம்பம். தேங்க்யூ கிரஹதா. பாய். கிரஹதா வந்து 1 year-ஆக வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லெவலுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. வாரத்தில் 3 நாள் கிளாஸையும் தாண்டி தினமும் வந்து சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கிரஹதாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கூட. இன்டோர் கேம்ஸையும் தாண்டி அவுட்டோர் கேம்ஸ் வந்து ஆஃப் லேட் யாருமே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் சிலம்பம் அப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மைண்டுக்கும் மட்டும் இல்லை, பாடிக்கும் வந்து பேலன்ஸ் பிட்வீன் மைண்ட் அண்ட் பாடி வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிற வந்து மிஸ்டர் கண்ணனை வந்து நம்ம மீட் பண்ணலாம் வாங்க. அவர் வந்து இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க.
ஸோ இந்த சிலம்பம் இன்ஸ்டியூட்டை வந்து நடத்திட்டு இருக்கிற ப்ரொப்ரைட்டர் சார் தான் நம்ம வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்கள் பேருங்க சார்? என்னோட பேர் கண்ணன். கண்ணன், ஓகே. எத்தனை வருஷமாக இந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு வந்துட்டுருக்கீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷமாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்து நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் சொந்த ஊருங்க சார்? எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. ஓகே சார். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்ககிட்ட? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்டூடெண்ட் மேலே இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும். அது இல்லாமல் பிற மாநிலங்களில் வந்து 7 மாநிலங்களில் எங்களுடைய பள்ளி இருக்குது. வெரி குட். ஆமாம், 7 மாநிலங்களில் இருக்குது. சிலம்பம் அப்படிங்கிறது வந்து உங்கள் அப்பா உங்கள் தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதா? இல்லை, அப்படி இல்லை, பரம்பரையாக எல்லாம் இல்லை. நான் தான் எங்கள் இதில் நான் தான் பயிற்சிக்கு வந்திருக்கிறேன். என்ன ஒரு காரணத்தினால சிலம்பம் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. ஆமாம், சிலம்பம் மேலே எதுக்கு அந்த ஈர்ப்பு? அது எப்படின்னு சொல்ல முடியாது. மார்ஷியல் ஆர்ட்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்வம், ஸ்போர்ட்டில் ரொம்ப ஆர்வம். படிக்கும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்போர்ட் வந்து கபடி தான். அதில் இருக்கும்போது அடுத்து கராத்தேக்கு போனோம். கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அதர் மார்ஷியல் ஆர்ட், அதாவது ஜாப்பனீஸ் ஆர்ட்டு. ஸோ நம்மள்ட்ட என்ன மார்ஷியல் ஆர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வர்மக்கலை பயிற்சி பண்ணோம், காலடி குத்து வரிசை, அது சிலம்பம்லாம் பயிற்சி பண்ணோம். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்களுடைய ஆசான் காலமாயிட்டார். ஸோ அவருடைய நிலையமாக இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து முதல் ஆயுதம் சிலம்பாட்ட பள்ளி அப்படின்னு சொல்லி நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஃபெடரேஷனாக வந்து வேர்ல்டு ட்ரெடிஷ்னல் சிலம்பாட்டம் ஃபெடரேஷன் அண்ட் ட்ரெடிஷ்னல் சிலம்பாட்டம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய மாணவர்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த சிலம்பம் இப்போ ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கண்டிப்பாக. சிலம்பமில் வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா? நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது ரொம்ப முக்கியமான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த கலைன்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை இருந்து எல்லா பார்ட்ஸுமே ஆக்டிவேட் பண்ணும் ட்ரைனிங் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இது ட்ரைனிங் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. சும்மா வெறுமனையாக இல்லாமல் கம்பு வச்சு சுற்றும் போது ஆர்வமாகவும் இருக்கும். இதில் வந்து எப்படி பயிற்சி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மெய் பயிற்சினா ஒரு பேசிக்காக பாடி வந்து எப்படி ப்ராக்டிஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அது மெய் பயிற்சி. அதுக்கப்புறம் சுவடுன்றது ஸ்டான்ஸு, சுவடு பயிற்சி கொடுக்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிலம்பத்துக்குள்ளே வரோம். சிலம்பம்னு வந்தால் இந்த ஒரு ஆயுதம் மட்டும் கிடையாது, இதில் நிறைய ஆயுதங்கள் இருக்குது. சிலம்பம் இருக்குது, செடி குச்சி, மான் கொம்பு, வால் கம்பு, வேல் கம்பு, சுருள்வாள், முச்சான் கம்பு, இது மாதிரி நிறைய வால் வீச்சு, வால் கேடயம், நிறைய ஆயுதங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த சிலம்பம் அப்படிங்கிறது ஏதோ 1-2 சினிமாவில் நாங்கள் பார்த்தது தான். ரியாலிட்டியில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்க்கு வந்து உங்ககிட்ட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய ஒரு மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஸ்போர்ட்டில் இருக்குது. இப்போ சிலம்பாட்டம் வந்து ஸ்போர்ட்டில் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீடு, அரசாங்கம் வந்து 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள்லாம் இதில் வந்து நிறைய பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய கேர்ள்ஸ் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. ஆமாம், வீர விளையாட்டு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். வீர விளையாட்டுக்கான ஒரு தினம் கொண்டாடணும். எதுக்கும் நிறைய தினங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வீர விளையாட்டு தினம் சொல்லி அன்றைய நாளை வந்து நம்ம முன்னோர்கள் கொண்டாடியிருக்காங்க. அது வந்து ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுகளை அதில் விளையாண்டுருக்காங்க. ஆனால் அது காலப்போக்கில் ஜல்லிக்கட்டோடு மட்டும் நின்று போச்சு. அப்படி நின்று போகாமல் இந்த மாட்டுப்பொங்கல் அந்த நாளில் வந்து வீர விளையாட்டு தினம் அப்படின்னு அறிவிச்சு, இது போல் தமிழர்களுடைய வீர விளையாட்டு நிறைய இருக்குது. சிலம்பம் மட்டும் இல்லாமல் சடுகுடுன்னு சொல்லக்கூடிய கபடி இருக்குது, நிறைய விளையாட்டு முறைகள் இருக்குது. அந்த விளையாட்டு முறைகளெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்து அந்த வீர விளையாட்டு தினத்தன்று ஊக்கப்படுத்தி வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களோட ஆசை. விரைவில் நாங்கள் அதை முன்னெடுத்து வருவோம். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஸோ இந்த பொங்கல் எபிசோட் வந்து கண்ணன் சார் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்தது வந்து நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப பெருமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ இந்த பொங்கலுடைய ஸ்பெஷல் எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.